ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட ஷார்ட் வீடியோவுக்கு இருக்கட்டும், இன்றைக்கி பகலில் போட்ட ஷார்ட் வீடியோவுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்ச நாள் இடையில வீடியோ போடாதது காரணம் சொல்லியிருந்திருப்பேன். அம்மா வேறு இங்கே வந்துட்டு சடனாக விட்டுட்டு போனதுக்கு ஒரு காரணமும், ரெண்டாவது கிளி ஒன்று நம்ம வீட்டில் அதுலேயுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் நீங்கள் எங்கே போனாலும் கொண்டுட்டு போவீங்கன்னு. அது இல்லாமல் நான் ஒடிசாவே வரமாட்டேன்னு சொல்லி என்னுடைய சின்ன பொண்ணு சொன்னதுனால தான் கிளியுமே நாங்கள் ரொம்ப ஒழிச்சு வச்சு செஞ்சு நாங்கள் ரொம்ப இதாக பத்திரமா பார்த்துக்கிடுவோம். அதை விட்டுட்டு பாப்பா ஒரு செகண்ட் இருக்க மாட்டா, பாப்பா விட்டுட்டு அது ஒரு செகண்ட் இருக்காது. அதுவே ரொம்ப மனசு உடஞ்சதுனால அம்மா போனது கூட ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சரி, இதுதான் நம்மளுடைய குடும்பம்னு ஆனதுக்கு அப்புறமேட்டு அதையே நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் ஒன்றுக்கு ஒன்றா இருந்துட்டு இப்படி நம்மளை சுட்டுட்டு சடனாக போன உடனே நைட்டு சாப்பாடு வச்சுட்டு நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு காலையில் எழுந்துச்சி பார்க்கும்போது இப்படி இருக்குது அப்படின்னோடனே அது ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அதனாலனே எனக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு இது மனசுங்கிறது சரியில்லைனோடனே வீடியோ போட முடியல. ரெண்டாவது டே விளாக்குமே நான் எடுக்கலைங்க. ஏன்னா சீசன் இங்கே கொஞ்சம் வெயில் மழை அந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால கொஞ்சம் எடுக்கலை. ரெண்டாவது ஹஸ்பண்ட் வருவாங்க, அதுக்கப்புறமேட்டு இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இவளை காட்டணுமா. அதனால் பாப்பாவுமே ரொம்ப அழுதுட்டு சாப்பிடாம அதையே நினச்சிட்டு இருந்தனால அவளை கொஞ்சம் தேத்துறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சிங்களா. அதனால தான் வீடியோ போட முடியல. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் நமக்காக வேண்டி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான பொருள் எல்லாமே அம்மாவுமே கொடுத்து விட்ருந்தாங்க, அவங்களுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு மேலே ரெடி பண்ணுறதுக்கு நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு போல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆள் கேட்குறதுக்காக வேண்டி போயிருக்கிறாங்க. எவ்வளோ கூலி கேட்குறாங்க, எவ்வளோ என்னதெல்லாம் செலவாகுங்கிறத இன்றைக்கி பார்க்குறதுக்காக வேண்டி போயிருக்கிறாங்க. அவங்க நமக்காக வேண்டி என்னென்ன கொண்டுட்டு வந்தாங்க, நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமேட்டு நிறைய வீடியோ கொடுக்குறேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க அப்பா வராங்கங்கிற ஹாப்பி தூங்காமல் இருக்காங்க. மணி கரெக்டாக 11:45. இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. பாப்பா ஸ்கூலுக்கிட்ட வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம், ஆட்டோவில். என்னதுமா? ஸ்கூல் பக்கத்துலன்னா இப்போ வந்துடுவாங்க. வா, வெளில போகலாம். இன்னொருத்திங்க பாருங்கள், தூங்கிக்கிட்டு இருக்கிறா. நைட்டு 11:30 மணிக்கு வெளியில் வந்தால் இப்படி தான் இருக்கும் போலங்க எங்கள் தெருவு. லைஃப்லேயே இதான் ஃபஸ்ட் டைம். நிலா ஒன்றுமே தெரிய மாட்டேங்கி. இவ்வளோ நேரம் செல்லு பார்த்துட்டு தூங்க போறியா? எத்தனை நிமிஷத்தில் ஸ்வீட் ஆரம்பிச்சு? ஸ்கூல்லேருந்து நான் என் வண்டியில் வந்திருந்தா கூட இந்நேரம் நான் ஸ்டேஷன்லேருந்து 4 முறை ரவுண்ட் அடிச்சிருப்பேன்டா. நீ என்னடா இப்படி பொய் சொல்கிற அப்படின்னு சொன்னேன் சிஸ்டர். சொன்னதுக்கு 10 நிமிஷம்டான்னு சொன்னதுக்கு பாப்பா உள்ளே போய் படுக்கலான்னு சொன்னேன். இல்லைம்மா 10 நிமிஷம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன், உள்ளே படு. இன்னொருத்தி நல்லா தூங்குறா. இவ்வளோ வான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு வரமாட்டேங்கிறா. எப்படி இருட்டாக இருக்குது பாருங்களேன். வா பாப்பா, வண்டி சவுண்டு கேட்கும் பாப்பா, எனக்கு தெரியும், வா. கோயிலில் வேறு வெளிச்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பவராக இருக்குது. இல்லைன்னு இந்த இடத்துலையுமே ரொம்ப இருட்டாக இருக்குங்க. இருக்கட்டும்மா, மாங்காய் மண்டை வரட்டும், வந்ததுக்கப்புறமேட்டு இருக்குது. வா எந்தி. சவாரியா? படுபாவி, இப்படிலாம் கூட வாடா ஏமாற்றுவாங்க. இந்த வாரம் அந்த வாரம் சொல்லி ஏமாத்தினியடா. இப்போ தாங்க ஓப்பன் பண்ண உடனே நம்ம தமிழ்நாட்டு முறுக்கு ஐயோ மனம் போல் அள்ளி எடுத்து கொடுத்து விட்ருக்குறாங்க. இங்கே பாருங்க. சரி, எல்லாத்தையும் ஓப்பன். என்னடி பண்ணிகிட்ருக்குற? தூங்கிட்டு இருந்தவா எந்தி. உங்கள் அப்பா வந்திருக்குன்னு சொன்னோன்னே எந்திரிச்சிட்டா. நைட்டில் உட்காந்துக்கிட்டு தேன் மிட்டாய் ஓடிக்கிட்டு இருக்கு. நைட்டு இந்த மாதிரி 12:30 மணிக்கு யாராச்சும் ஸ்வீட் சாப்பிட்றீங்களா? நம்ம வீட்டு ஆளுக்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டு சாப்பாடுனா போதும், 2 பேருக்குமே செம்மையாக இருக்கும். சாப்பிடு. நம்மளால் இன்னும் உள்ளே வரலைங்க. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். ஆனால் அங்கே இருந்துச்சுங்க ஒரு நாய் பொம்மையும் ஒரு மான் பொம்மையும். இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது. நாய் பொம்மை என்னுடைய தம்பி மகன் வச்சுக்கிட்டான்னு சொன்ன உடனே இந்த மான் பொம்மை மீதி இருக்கிற பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க பாப்பாக்காக வேண்டி. நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்க சுபி? உனக்காக வேண்டி அப்பா என்னென்னலாம் வெட்டு வந்துச்சு?
அவங்க மாமாவுமே நிறைய சாக்லேட் இதெல்லாம் கொடுத்து விட்ருந்தாங்க. இந்த பொம்மைஸ் எல்லாமே அங்கே இருந்தது கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி அச்சு அசல் பாப்பாவுடைய பர்த்டேக்கு நானும் அவங்க அப்பாவும் கிஃப்ட் பண்ணதுங்க இந்த பொம்மை. இந்த கலரும் இன்னொரு ரெட் கலரு இடலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த ரெட் கலர் எடுத்து வச்சது அவரே நான் பார்க்கல போல் இருக்கு. இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களே சொன்னாங்க. வீடை பார்த்தீங்களா, நிறைய பாத்திரம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏன்னா நான் சமையல் பண்ணுற அந்த பொரிக்கஞ்சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதனாலேயே உனக்கு நிறைய பேர் உன் வீடியோவை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிலாம் என்னை நக்கல் பண்ணாங்க. அதனால் பொரிக்கஞ்சட்டி, அதுக்கு தேவையான மூடிலாம், இன்னும் நிறையா பொருட்கள் எல்லாமே கொண்டுட்டு வந்திருந்தாங்க. டிவி இன்னும் ஓப்பன் பண்ணலங்க, ஏன்னா வீட்டுக்கு மேலேங்க பார்க்குறீங்களா இந்த மாதிரி இருக்கிறனால அவங்க இப்போதைக்கு டிவியை ஓப்பன் பண்ண வேண்டாம், எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒடிசாவில் ஊருக்குள்ளே எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் பழம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த வகையில் இது நேற்றுக்கு வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இதை எதையுமே நான் ஓப்பன் பண்ணலை, இனிமேல் தான் ஓப்பன் பண்ணி வெட்டி கொடுக்கணும். அது போக போன டைம் அம்மா வரும்போதே மகாராஜா பொடி கொடுத்து விட்ருந்தாங்களா, அந்த இதில் எனக்கு இன்னொரு 5 பாக்கெட் மட்டும் இருக்குது. எனக்கு இன்னொரு பண்டல் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால் அது ஒரு பண்டலும் ஒரு 3 பேஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. அது போக இன்னும் நிறைய பாத்திரம் வளர்க்குற சோப்பு, இடிக்கிறது கொண்டு அங்கே கிடந்துச்சிங்க. எனக்கு கொஞ்சம் இடிக்கிறது எடுத்துகிட்டு வாடா, டீ போடும்போது இஞ்சி இடிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மழை டயத்தில் நான் ரொம்ப சிரமப்படும் போது யார்ட்டனாலும் நான் கேட்டு தான் இடிக்கிறேன்னு சொல்லி போன டைம் அம்மா வரும்போதே கொடுத்து விட சொன்னாங்க. ஆனால் கொடுத்து விட மாட்டேன்ட்டாங்க. இந்த டைம் கொடுத்து விட்ருக்குறாங்க. அது போக இதுக்குள்ளே கப்பு பாருங்களேன், இது எல்லாமே பாப்பா கிஃப்ட் வாங்கினதுங்க. இன்னும் நிறைய புது புது பாத்திரம்லாம் அங்கே இருக்குங்க கிஃப்ட் வாங்கினதில். பண்டை மட்டுமே ஒரு சாக்கு. இன்னும் 1 மாதத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபரில் அவ்வளோ பேர் ஹாப்பி ஆகுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. உள்ளே என்னென்ன ஸ்வீட் இருக்குது, என்னென்ன பண்டம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுவுமே அங்கே இருந்ததுதாங்க. இங்கே பாருங்களேன், இதில் ஊசி அந்த மாதிரி எதனாலும் போட்டு வைக்கிற டப்பா ஒரு டைம் வாங்கியிருந்தேன், அதையுமே கொண்டுட்டு வந்திருக்குறாங்க. இதுக்குள்ளே அவங்க மாமா கொடுத்துட்டு வந்த 5 ஸ்டார் சாக்லேட்டுங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் நிறைய வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் பேர் நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. உண்மைக்குமே டேஸ்ட் அல்டிமேட்டாக என்னதான் இருக்கும், உருண்டையாக 2 இது இருக்கும் உள்ள, சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே அல்டிமேட்டாக நல்லாயிருக்கும். இதுலேயும் தம்பி ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்து விட்டுருந்தான். அப்புறம் முறுக்கு சிந்திருக்கு. அதுக்குள்ளே இன்னும் நிறையா முறுக்கு, தேன் மிட்டாய், மருந்து குழம்புக்கு வாங்கி கொடுத்து வர சொல்லியிருந்தாங்க. மருந்து குழம்பு பாக்கெட்டு, இது ஒரு தேன் மிட்டாய்ங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, எங்கள் வீட்டு சைடில் போடுவாங்க. நம்ம எப்போது வாங்குற ரெட் கலரை விட இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குங்க. இந்த பார்த்தீங்களா, 2 கலருக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இனிமேல் தான் எப்படினாலும் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களா, அதனால் இது எல்லாத்தையுமே எடுத்து முதல்ல வெளியில் வச்சிடலாம். அதுக்கு பிறகு அம்மாவுக்கு கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு ஊரில் யாருக்கு என்னத்தை எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையும் எடுத்து வைத்தாங்க வெளில பட்டு வாங்கிட்டு வந்த பொருளில் எனக்கு எவ்வளோ தான் ஸ்வீட்டு, எவ்வளோ தான் இது, எனக்கு மருந்து குழம்புனா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அதனால் அம்மா 1/2 லிட்ரு எண்ணெயும் 2 மருந்து குழம்பு பொடியும் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. இது 2ன்னா பாப்பாவுக்கு ரொம்ப உயிர். தமிழ்நாட்டு இதில் என் ஹஸ்பண்ட் எனக்காக வேண்டி என்ன ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லி பார்க்கலாங்களா. அதுவும் போக போன டைமே நான் சொல்லியிருந்தேங்க, எனக்கு சத்து மாவில் கூழ் காய்ச்சி குடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சத்து மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன்னா, பாப்பா இந்த மாதம் வாங்கியிருப்பா போல் இருக்குது. தம்பி பண்டாட்டி 5 பாக்கெட்டு கொடுத்துருந்தா. அப்புறம் அம்மா வந்து 1/2 கிலோ பொரிகளில் பாக்கெட்டு கொடுத்து விட்ருந்தாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியுங்க, நான் ஒரு ஷார்ட் வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்திருப்பேன், தம்பி வந்து பரோட்டா கடை வச்சுருக்கிறான் அப்படின்னு. அதனால் நிறைய பரோட்டா கொடுத்து விட்டான். இன்னும் இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆகும். நேற்று நைட்டு சூடு பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் எல்லாருக்குமே ரொம்ப இல்லாட்டாலும் ஒரு 5 கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நாங்கள் கொத்து பரோட்டா மாதிரி போட்டு சாப்பிட்லான்னு வச்சுருக்குறோம். அதுபோக இதில் வந்து பச்சரிசி மாவு அம்மா கொடுத்துருக்குறாங்க. இடியாப்பா குழல் கொடுத்து விட்றேன், நாங்கள் கொடுத்து விடலன்னு நினைக்கிறேன், மறந்துட்டாங்களோ என்னமோ தெரில. கீழே இருக்குது நல்லெண்ணெய் பாக்கெட். நான் அந்த பேக்கை வெளில எடு.
ஏற்கனவே அம்மா வரும்போது ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததில் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் வாங்கிக்கோ, நிறைய காசு செலவு பண்ண வேண்டாம். மேலே வேறு மாற்றணும், டிவி வேறு இது பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, அதனால் ரொம்ப இல்லாட்டாலும் கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு இங்கே குளிக்கிற சோப்பு கூட நான் வாங்கிக்கிடுவேன். துணி அலசுகிற சோப்புலாம் இங்கே இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் பவர் சோப்பு, இந்த ரின் சோப், இந்த மாதிரிலாம் எனக்கு அப்புறம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. குளிக்கிறதுக்கு மெடிமிக்ஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஹாப்பி. என்னுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க, எல்லா இதையுமே யாருக்கும் கொடுக்காம சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் சிஸ்டர்னு. மூடி வச்சிரு, உள்ளே வச்சு விட்ரு. போன டைமே வரும்போதுங்க நிறைய சேலை இதெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. அதனால் கொண்டுட்டு வர்றதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. 2 தேயிலை கொண்டுட்டு வந்துருந்தாங்க, 2 கிலோ. எனக்கு 1 கிலோ கொடுத்துருக்குறாங்க. அம்மாவுக்கு 1 கிலோ காலையிலே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஏன்னா டீ வாங்குறதுக்கு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா பாப்பா கிட்ட. அதனால் இது வந்து துவரம் பருப்புங்க, ரேஷன் கடையில் கொடுப்பாங்க. உண்மைக்குமே நல்லாயிருக்கும் சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் அதை வீட்டில் வாங்கியிருப்பாங்க போல் இருக்கு. அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க. நிறைய பெட்ஷீட்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. தம்பி பொண்டாட்டி அவங்க வீட்டிலேருந்து நிறைய பெட்ஷீட்டு கொடுப்பாங்கங்க. இங்கே பாருங்களேன், எல்லாமே புது பெட்ஷீட். குளிர் டயத்துக்காக இருக்கட்டும், மழை டயத்துக்காக இருக்கட்டும், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால் கொடுத்து விட்ருந்துருக்கார். மற்றபடி நிறைய ப்ளவுஸு, ஜாக்கெட் வந்து அங்கே கிடந்துருச்சுங்க. சேலையில் உள்ளது தான் இது. எல்லாமே ரேஷன் கடையில் உள்ள சேலை. இங்கே அந்த மெத்தை மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் எனக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தேன்னா சரின்னு சொல்லி அதையுமே கொண்டுட்டு வந்துருக்குறாங்க. பாப்பாவோட கெவுனுங்க, அவளுடைய ட்ரெஸ்ஸுலையே இந்த ஒயிட் கலர் ஃப்ராக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து சாதா ஜாக்கெட் போடுறதுனால இந்த மாதிரி லைனிங் கொடுத்து தைக்கிற ஜாக்கெட்டில் எதுவுமே அம்மா வந்து தைக்க மாட்டாங்க. நான் வந்து டெய்லருங்கிறதுனால அதில் உள்ள பொருட்கள் எல்லாமே என்கிட்ட தான் அந்த ஜாக்கெட் துணி எல்லாமே இருக்குங்களா, அதையுமே எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கொண்டுட்டு வந்திருக்காங்க. பாருங்களேன், எப்படி தான் தூக்கிட்டு வந்தாங்கங்கிறது எனக்கே தெரிலங்க. ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் நான். ஏன்னா டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆகாமல் அந்த நேரத்தில் அவங்களையும் டென்ஷன் ஆக்கி ரொம்ப சிரமப்பட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து பரவாயில்ல, நல்லபடி வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. இனிமேல் தாங்க வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு யார் யாருக்கு எதை கொடுத்துடணுமோ கொடுத்து விட்டுட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம். இங்கே கொண்டு போகிற இதில் இருக்க கரண்ட் அடுப்பு பார்க்கலாங்களா. நான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த போது இங்கே இருக்கிற காப்பி குடிக்கிற கிளாஸாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மாதிரி கிண்ணமாக இருக்கட்டும்ங்க, உண்மைக்குமே சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போம்லாம் நினச்சி நிறைய ஏங்கியிருக்கிறேன் இந்த மாதிரி பொருளுக்கெலாம். என் ஹஸ்பண்ட் அதனால என்கிட்ட சொன்னார், நீ இந்த மாதிரி கிளாஸுக்கெலாம் நீ நிறைய எதிர்பார்ப்பில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே உனக்கு கொண்டுட்டு வந்து வைக்கிறேன், நீ பத்திரமா எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் கிளாஸாக இருக்கட்டும், இந்த பொருட்களாக இருக்கட்டும், ரொம்ப பத்திரமா இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பேக் ஒன்று வச்சு அதில் தான் வைக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். இங்கே ஏற்கனவே ஸ்வீட் வாங்கியிருக்காங்கங்க ஊருக்குள்ளே கொடுக்குறதுக்காக வேண்டி. இது வந்து அம்மா தம்பி வாங்கி கொடுத்த பிஸ்கட்டில் உள்ளதில் 3 பாக்கெட்டு அது கொடுத்துட்ருக்குறான். ஒவ்வொரு கம்பெனி, அதாவது ஒவ்வொரு டேஸ்ட்டில் ஒவ்வொரு வெரைட்டியை கொடுத்துட்ருக்குறான். அது போக அம்மா எனக்கு இதில் மஸ்கோத் அல்வா, சாதா அல்வா, ஸ்வீட் கடையில் உள்ள ஸ்வீட்டு கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஒரு கவரில் மாம்பழம் வாங்கியிருக்கிறாங்க, இன்னொரு இதில் ஆரஞ்சு, இந்த இதில் பேரிச்சம்பழம் இது வாங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு வாழைப்பழம் முதற்கொண்டு வாங்கிட்டு, இதில் மறுபடி இதில் ஒரு ஆப்பிள் சைஸும், இதில் ஒரு சைஸு, இதில் ஒரு சைஸுங்க. அப்புறம் மிக்சரு, பிஸ்கட், இது எல்லாமே ஊருக்குள்ளே கொடுக்குறதுக்கு. வேண்டாம். இப்போ இந்த மாதிரி எடுக்கணுங்க. பிஸ்கட்டில் 2, கொஞ்சம் திராட்சை பழம், ஆப்பிள் பழத்தில் 4 பீஸில் 1 பீஸு, கொஞ்சம் மிக்சர், ஒரு ஸ்வீட்டு. அம்மா வாங்கி கொடுத்ததில் வந்து ஒரே ஒரு தேன் மிட்டாயில் மட்டும் ஒவ்வொரு மிட்டாய் மட்டும் வைக்கிறேன். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்ததில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தட்டில் வச்சு பாப்பா இப்போ வந்து ஒரே பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவா. எல்லார் வீட்லேயும் அவங்க பாத்திரத்தை காட்டுவாங்க, கொண்டு போய் தட்டிட்டு கொண்டுட்டு வருவாள். இங்கே உள்ள இது இப்படி தாங்க. இது வந்து என்னுடைய சின்ன மாமியார் வீட்டுக்கும் என்னுடைய பெரிய மாமியார் வீட்டுக்கும். அதனால் அவங்களுக்கு மட்டும் எல்லா இதுலேயுமே முழுசாக அம்மா வாங்கிட்டு வந்த முறுக்கில் மட்டும் ஒவ்வொரு பாக்கெட் வச்சு விடப்போம். மற்றபடி ஸ்வீட்டு எல்லாமே அதிகமாக வச்சு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இது வந்து என்னுடைய மாமியார் வீட்டுக்குங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மகன் வாங்கிட்டு வந்தால் ஒத்தையிலேயே தின்னான்னு சொல்லி அதுக்கு ஒரு பட்டம் கட்டுவாங்க. அதனால் இது அம்மா வீட்டுக்காக வேண்டி பழத்தை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்சரும் பிஸ்கட்டும் ஆல்ரெடி போயிட்டு, அதனால் இதை மட்டும் இப்போ பாப்பாட்ட கொடுத்து விட போகிறேன். பாப்பா கொண்டே கொடுத்துட்டு வருவா. மீதி இன்னும் இவ்வளோ ஸ்வீட் இருக்கா, ஸ்வீட்டில் கொஞ்சத்தை எடுத்து கொடுத்து விடணும்.